இருக்கணும். ஸோ கேவிஎன் நிறுவனம் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அங்கே என்ன சொல்லப்படுது, ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உறுதியாக ஒரு தகவலே இல்லை. தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவனே நீங்கள் எழுப்பவே முடியாது. இல்லை, இவங்களுடைய நோக்கம் முழுக்க ஜனநாயகனை அடிக்கணும், விஜயை வீழ்த்தணும், விஜயினுடைய மனதை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உருக்குலைக்கணுங்கிறது தான் இவங்க நோக்கம். ஸோ அதற்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் முதல் முறையாக நான் அப்போ தான் பார்க்குறேன் அந்த வன்மத்தையும் முரட்டுத்தனத்தையும். திடீர்னு நீங்கள் ரிவைசிங் கமிட்டி வாங்கன்னு கூப்பிடும் பொழுது இவங்களுக்கும் ஒரு கோபம் வரும்ல. அங்கே இதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது செல்ஃபோனை தூக்கி அடிச்சுட்டாரு ஆத்திரத்தில். கண்டிப்பாக அது அவங்க மிஸ்டேக் தானே. அப்போ அவங்க மிஸ்டேக் தானே. ஆனால் நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க உணரவே இல்லை. இவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க போல. ஆமாம், இவங்களுக்கு வந்து இந்த படத்தை விடுவதில் அவ்வளவு சுலபத்தில் விடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ இதற்கு பின்னால் யாரோ ஒருத்தர் இருக்கார் அல்லது பலர் இருக்காங்க. அது யார், என்ன காரணம் அப்படிங்கிறத விஜய் அரசியலுக்கு வந்ததுனால் நம்மளால் உணர முடியுது. கூட்டணி தான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உட்காந்து யோசிப்பாங்க. ஒரு கட்டத்தில் நெருக்கடி அதிகமாகி படத்தையே தடை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்காக உட்காந்து அழுதுட்டா இருக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரு, உலகம் சுற்றும் வாலிபன் டைமில் எம்ஜிஆருக்கு இதே மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த படம் ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து அமைதியாக தான் இருந்தார். இன்றைக்கி விஜய் எப்படி அமைதியாக இருக்காரோ அதே மாதிரி அன்றைக்கி எம்ஜிஆரும் அமைதியாக தான் இருந்தார். ஒருவேளை இந்த வரலாறெல்லாம் கேட்டுட்டு விஜய் அதுக்காக நாமளும் அமைதியாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. அது சரியாக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த மணிப்பூர் கலவரம் வந்துச்சுல்ல, ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி பல பேர் வந்து அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணுறது ஒரு புகைப்படமாக வந்துச்சு. அது வந்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அப்படி ஒரு ஃப்ரேம் இதில் இருக்குன்றாங்க. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் உறுதியாக ஒரு தகவலே இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்திருக்குது, கேஸுக்கு போகும், சிக்கும், வெளியில் வரும், ஏதாவது நடந்துடும். ஏன் இந்த அளவுக்கு மேல்முறையீடு போட்டால் உடனே அவங்க ஒரு மேல்முறையீடு போடுறாங்க, இப்போ திரும்ப பட நிறுவனம் போடுறாங்க, இது எப்படி எடுத்துக்கிறது? தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவன நீங்கள் எழுப்பவே முடியாது. இல்லை, இப்போ இவங்களுடைய நோக்கம் முழுக்க ஜனநாயகனை அடிக்கணும், விஜயை வீழ்த்தணும், விஜயினுடைய மனதை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உருக்குலைக்கணுங்கிறது தான் இவங்க நோக்கம். ஸோ அதற்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. அது நம்ம கண்கூட தெரியுது. ஏன்னா இதே சென்சார் போர்டு வந்து இதற்கு முன்னாடி எத்தனையோ படங்களை சென்சார் பண்ணியிருக்கு. அவங்க மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. எப்போவுமே அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுடுவாங்க. அது வந்து தெரு சண்டை மாதிரி இறங்கி இந்த படத்தை வந்து ஒழிச்சிருவாங்கிற முடிவை அவங்க எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டு கொடுப்பாங்க, அந்த கட்டு பல கட்டுகளாக மாறும், ஆர்கியூ பண்ணுவாங்க, என்னென்னவோ நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ எஸ்ஜே சூர்யா வானதி சீனிவாசன் வந்து சென்சார் மெம்பராக இருந்தாங்க. அப்போ ஒரு படத்துக்கு அவர் போயிருந்தார், அவருடைய படத்துக்கு. அங்கே இதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது செல்ஃபோனை தூக்கி அடிச்சிட்டாரு ஆத்திரத்தில். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டே திரும்ப வாங்கணுங்கிற அளவுக்கு மாறிச்சு நிலைமை. ஆனால் அதற்கப்புறம் அதே எஸ்ஜே சூர்யா படங்கள் நிறையா வந்துச்சு. அந்த வன்மத்தை அதற்கப்புறம் வந்தவங்க காமிக்கவே இல்லை. இப்போ நம்முடைய மெம்பரை வந்து ஒரு தவறாக நடந்துக்கிட்டார், அவங்கள வந்து அவமரியாதை பண்ணிட்டாருங்கிறது அடுத்தடுத்து வர்ற சென்சார் ஆஃபீஸர்களுக்கும் மெம்பர்களுக்கும் இருக்கணும்ல. ஆனால் இல்லையே, அவங்க வந்து ரைட்டு, அவருடைய படங்கள் முறையாக என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி எப்போவுமே சென்சார் வந்து முரட்டுத்தனமாக இருந்ததே கிடையாது, வன்மத்தோடு இருந்ததே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நான் அப்போ தான் பார்க்குறேன் அந்த வன்மத்தையும் முரட்டுத்தனத்தையும். அவங்க மேலே தான் தவறு. இப்போ அவங்க படத்தை வந்து பார்க்குறாங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஒரு கட்டு கொடுக்குறாங்க, அந்த கட்டை அவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு யூஏ தரம்னு மெயில் அனுப்பிடுறாங்க. அதற்கப்புறம் திடீர்னு நீங்கள் ரிவைசிங் கமிட்டி வாங்கன்னு கூப்பிடும் பொழுது இவங்களுக்கும் ஒரு கோபம் வரும்ல. கண்டிப்பாக அது அவங்க மிஸ்டேக் தானே. ஆமாம், அப்போ அவங்க மிஸ்டேக் தானே. ஆனால் நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க உணரவே இல்லை. ஓகே, அப்போ உணராமல் போவதற்கு என்ன காரணம்னா யாரோ அவங்கள இயக்குறாங்க, அதுதான் முழுமையான காரணம். நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் மேல்முறையீடு போகிறாங்கன்னா
இந்த படத்தை நான் விடமாட்டேங்கிற வன்மம் மட்டும்தான் அதில் இருக்குது. ஆனா காரணம் என்னன்னு சொல்ல மாட்டாங்களே. சொல்ல மாட்டாங்கல்ல, நம்மளால தான் புரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்குங்கிறது. இல்ல சார், இது வரைக்கும் நானும் பார்த்த வரைக்கும் 20 நாள் டைம் வேணும். ஏன் அந்த 2 காட்சி தானே சொன்னா கட் பண்ணிட்டு போட்டு படத்தை கொடுத்துட போறாங்க? ஏங்க நீதிமன்றமே என்ன கேட்குது? தனி நீதிபதி என்ன சொன்னாங்க? நீங்க கட்டு கொடுத்தீங்க, அதை திரும்பி அவங்க கட் பண்ணி உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறமும் நீங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போகணுங்கிறது என்ன நியாயம்னு நீதிமன்றம் கேட்குது. உடனே அவங்க ரிவைசிங் கமிட்டி போகிறாங்க. ரிவைசிங் போய் அவர் 21ஆம் தேதி விசாரிக்கப்படும்னு சொல்லி தூக்கி போட்டார். பொங்கலுக்கு வர வேண்டிய படம் 21ஆம் தேதி வரைக்கும் கேட்பாங்கல்வியே இல்லாமல் தூக்கி போட்டாங்க. இப்போ 21ஆம் தேதியும் அதற்கு நீதி கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா அன்றைக்கி ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அந்த ஆர்குமெண்ட் அன்னையோட முடியுமான்னு தெரியாது, மறுநாள் தொடரும். மறுநாள் தொடர்ந்த பிறகு நீதிபதி தீர்ப்பு சொல்ல எத்தனை நாள் எடுத்துப்பாருன்னு தெரியாது. அப்போ இது பாட்டை இழுத்துட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்னவாகும்? ஒருவேளை இந்த தீர்ப்பு சென்சாருக்கு எதிராக சொல்கிறாருன்னு வைங்க, தனி நீதிபதி சொன்ன உத்தரவு செல்லும், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு தலைமை நீதிபதி சொன்னால் கூட இவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க போல இருக்கு. ஆமாம், இவங்களுக்கு வந்து இந்த படத்தை விடுவதில் அவ்வளவு சுலபத்தில் விடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ இதற்கு பின்னால் யாரோ ஒருத்தர் இருக்கார் அல்லது பலர் இருக்காங்க. அது யார், என்ன காரணம் அப்படிங்கிறத விஜய் அரசியலுக்கு வந்ததுனால் நம்மளால் உணர முடியுது. கூட்டணி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீ கூட்டணிக்கு வந்தன்னா உன்னுடைய பணம் சிந்தாமல் சிதறாமல் வந்துடும், உங்கள் படம் போயிடும். நீ கூட்டணிக்கு வரலன்னா அது என்னவாகும்னு தெரியாது. ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகாமல் போவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை கூட செய்வாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 21 அப்படியே போனாலும் 31 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், இல்லை பிப்ரவரியோட முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம், ஒரு 14th வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேர்தலோட தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கட்சி தலைவர் படத்தை பண்றாரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து அந்த விருதி முறைகளுக்கு எதிரானதா இருக்கும். அப்படின்னும் போது எப்படி அது படம் ரிலீஸே ஆகாது? இல்லை, அதை நோக்கி தான் இதை இழுத்துட்டு போகிறாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இப்போ டிலே பண்ணி கடைசியாக எங்கே போய் நிற்கும்? அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் போய் நிற்கும். ஓகே, அப்போ இவங்க இன்னும் உஷாராக ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ கேவிஎன் நிறுவனம் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, இன்றைக்கி மனு கொடுத்துருக்காங்க, முறையீடு பண்ணியிருக்காங்க. ஆமாம், வந்து திங்கட்கிழமை எப்படியும் அது வந்து எடுத்துருவாங்க. அங்கே என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை வேறு அமேசான் ப்ரைம்லையோ இப்போ மாஸ்டர் வந்து கொரோனா டைமில் அதில் விடலான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி தேட்டரில் விட்டாங்க. ஒருவேளை சென்சார் கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த ரூட்டில் போகலான்னு விஜய் முடிவெடுக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். நீங்கள் கூட பேசியிருந்தீங்க. நான் ஐடியாவாக சொன்னேன், அவர் ஐடியாவை சொல்கிறீங்க. அவர் முடிவெடுக்கல, நான் சொன்னேன் நீங்கள் ஏன் காத்திருக்கீங்க, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போயிருங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. இப்போ நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து வெளிநாட்டில் இயங்குகிற ஒரு ஓடிடி தளம். ஸோ இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அது எந்த நேரத்தில் போடணுமோ போட போகிறாங்க. ஸோ அதையாவது பண்ணலாமே. இமீடியட்டாக ஓடிடி அப்படின்னா அவங்களுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து தாறுமாறாக வந்துடுவாங்க. ஸோ அது பண்ணுறாங்களான்னு தெரியல, பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இவங்களுடைய வியூகங்கள் எல்லாத்தையுமே உடைச்சி எறிஞ்ச மாதிரியும் ஆச்சு, இவங்களுடைய முகத்தில் கறி பூசின மாதிரியும் ஆச்சு. நீ ஏன் என்னை தடுத்து நிறுத்த முடியும், நான் வந்து காத்துறா போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய முடிவாக இருக்கும். ஸோ அதை அவங்க செய்யணும், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இந்த நிலைமையில விஜயா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் சார்? விஜயா இருக்கிறது வந்து நிஜமாகவே அது எல்லாமே அவர் தேடிக்கிட்டது தானே. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டோம், மிகப்பெரிய முதலைகள் எல்லாமே நம்ம எதிர்க்க போகிறோம். அப்போ இது போன்ற இடையூறுகள் நமக்கு வரும்னு தெரிஞ்சு தான் வராரு. இப்போ ஒரு படம்ங்கிறது அவருடைய வேகத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னா முடியாது. இப்போ கேவிஎன் நிறுவனம் வந்து ஒரு 500 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேவிஎன் நிறுவனத்துக்கு அதில் எவ்வளவு தூரம் திருப்பி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உட்காந்து யோசிப்பாங்க. ஒரு கட்டத்தில் நெருக்கடி அதிகமாகி படத்தையே தடை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்காக உட்காந்து அழுதுட்டா இருக்க முடியாது. அப்போ முடிந்த அளவுக்கு இதுலேருந்து எவ்வளோ நம்ம ரெக்கவர் பண்ண முடியும், எந்தெந்த தளங்களில் இதை வெளியிட்டால் நமக்கு அந்த பணம் வரும்ங்கிற கணக்குக்கு தான் அவங்க போக முடியும். அப்போ வேறு வழியில் அப்படி தானே போயாகணும். ஓகே, அதுக்காக அவரை முடைக்கிற முடியுமான்னா முடியவே முடியாது. ஆனால் ஏன் மௌனமாக இருக்கார் விஜய்? இதை பற்றி பேசலாமே, இதை பற்றி சொல்லலாமே, பாஜக தான் முடக்குதுன்னு ஓப்பனாக பேசலாமே. அதுதாங்க விஜயை பொறுத்தளவுக்கு இந்த மௌனம் மட்டும்தான் மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. நீங்கள் எப்பெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணணுமோ அப்போல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார். அது இந்த முறையும் நடக்குது. அது அவர் உணரணும், கட்டாயமாக அவர் உணரணும். இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலில் கூட நான் வாயை திறக்க மாட்டேங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அவருக்காக இண்டஸ்ட்ரியில் பல பேர் பேசுகிறாங்க. சிம்பு பேசுகிறாரு, ரவி மோகன் பேசுகிறாரு, பாரஞ்சித் பேசுகிறாரு, அஜய் பேசுகிறாரு, மாரி செல்வராஜ் பேசுகிறாரு, யாரோ பேசுகிறாங்க.
நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கேள்வி வருமா வராது. அப்போ கட்டாயமாக அவர் பேசி தானே ஆகணும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அமைதியாகவே இருக்கார். அந்த மர்மம் நமக்கு என்னென்னே புரி பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஆனால் பட நிறுவனமே கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்க மாதிரி தானே இருக்குது. முன்னாடி கூட இது பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா இதை மக்கள் மத்தியிலேயாவது சொல்லலாம்ல, இது கேட்டாங்க, இதை நாங்கள் பண்ணோம், இது கொடுத்தோம், நான் அதை பண்ணலன்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் அவங்களும் சைலண்டாக ஒரு பயம் காட்டுறாங்களா பாஜக? நான் சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்கிறாரு, உலகம் சுற்றும் வாலிபன் டைமில் எம்ஜிஆருக்கு இதே மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த படம் ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து அமைதியாக தான் இருந்தார். இன்றைக்கி விஜய் எப்படி அமைதியாக இருக்காரோ அதே மாதிரி அன்றைக்கி எம்ஜிஆரும் அமைதியாக தான் இருந்தார். ஒருவேளை இந்த வரலாறெல்லாம் கேட்டுட்டு விஜய் அதுக்காக நாமளும் அமைதியாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அது சரியாக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நமக்கு அப்படி தானே தோணுது. அவர் பேசணும், பேசினா தானே மக்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன பிரச்சனைன்றதே தெரியல, யாருக்குமே தெரியலையே. ஓகே, இப்போ சாட்டை எடுத்து இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறாரு. இப்போ நீங்கள் பாலிமரில் கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, அதில் ஜிப்பா போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னு ஒரு நியூஸையே போடுறாங்க பாலிமரில். இவங்கெல்லாம் வந்துட்டு ஊழல் பெருச்சாளி, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்கன்னு அடிக்கிறாரு. அந்த ஜிப்பா போட்டவர் யாருன்னு தெரியல, இதனால தான் சென்சார் வந்து பிடிச்சி வச்சிருக்கு படத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட்சியே நீக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை, எனக்கு தெரிந்து அதுதான் பிரச்சனையான்னு தெரியல. ஏன்னா அது மாதிரி காட்சிகள்லாம் நிறையா வந்திருக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த மணிப்பூர் கலவரம் வந்துச்சுல்ல, ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி பல பேர் வந்து அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணுறது ஒரு புகைப்படமாக வந்துச்சு. அது வந்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அப்படி ஒரு ஃப்ரேம் இதில் இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக மணிப்பூர் கலவரத்தை அவங்க காமிக்கல, அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்குது. அந்த சம்பவத்தினுடைய ஃப்ரேம் வந்து வச்சா அப்படி இருக்குது அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதை கட் பண்ண சொன்னால் அவங்க கட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது ஒன்றும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அந்த பட நிறுவனத்தோடு பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை, சென்சார் என்ன சொல்லுதோ அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் தயாராக இருக்கோம், நாங்கள் எப்போவுமே ஆர்கியூ பண்ணல. முதன்முறையாக அவங்க கேட்கும்போதே நாங்கள் ஆர்கியூ பண்ணல, அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மீது ஏன் இவ்வளோ வன்மம்னு நமக்கு தெரியலங்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ நமக்கு தோணுகிற இந்த காட்சி, ஏன்னா படம் பார்த்த ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு இப்படி ஒரு காட்சி இருக்குது அப்படின்னு. ஒருவேளை அந்த காட்சி தான் அவங்கள உறுத்தி இருந்தால் அது தூக்குங்கன்னா தூக்கிட போகிறாங்க, அவ்வளோதானே. இப்போ டாக்ஸிக்னு ஒரு டீசர் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த படம் நாளைக்கு சென்சாரில் வரும்ல சார்? ஆமாம். அந்த படத்தை எப்படி அப்ரூவ் பண்ணுவாங்க? அதோடைய சென்சார் இங்கே நடக்காது இல்லை, பாம்பேயில் நடக்கும். இப்போ அவங்களுக்கான கலாச்சாரம், அவங்களுக்கான ஸ்டைலு, அதை ஒட்டி தானே அந்த சென்சார் நடக்கும். இல்லை, ஹாலிவுட்டில் கூட இப்படி ஒரு காட்சியை பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி சிந்தனை எப்படி? நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சில பேர் பிட்டு படம்லாம் எடுப்பாங்க, அது இங்கே சென்சாரில் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்டே அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்களுடைய பட நிறுவனத்தையே மும்பையில் ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே சென்சார் வாங்கிட்டு வந்து இங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு ஆபாச கூத்துகளும் அது உள்ளே இருக்கும். இது எப்படிடா சென்சாரை அது அனுமதிச்சு நம்ம காய்ச்சி மூச்சுன்னு கத்தி பயங்கரமாக எழுதுவோம். இந்த சென்சாருக்கு வந்து இதுவே கிடையாதா, ஒரு பொறுப்பு கிடையாதா, இப்படிப்பட்ட படங்கள்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? போய் விசாரித்தோம்னா நாங்கள் இங்கே வாங்கினோம், நாங்கள் மும்பையில் வாங்கிட்டோம்ல அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டாக்ஸிக்கெல்லாம் அந்த ரகம். இங்கே வந்து அவங்க சென்சார் வரணும்னா அதை கட்டாயமாக துண்டு துண்டாக வெட்டி தான் போடுவாங்க, அங்கே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக. இப்போ நிறைவாக வந்து தேமுதிகவோட ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. அதில் வந்துட்டு ரொம்ப பிரபாகரன் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் குறிப்பாக வந்து விஜயனுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், காங்கிரஸை நம்பாதனே அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா தலைவர்களுமே இதுக்காக ஜனநாயகனுக்காக குரல் கொடுக்குறாங்க. பாஜக மேலே எதிர்ப்பா இல்லை விஜய் கூட சேர்ந்துடலான்னு இப்போ தேமுதிகவும் காங்கிரஸும் ஒரு பிளானில் இருக்காங்களா? இல்லை, காங்கிரஸ் விஜய் இணைப்புன்னு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் அது இல்லைன்னாங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான தகவல், யாரும் அதை நம்பாதீங்கலாம் பேட்டி கொடுத்தாங்க. பட்டு காங்கிரஸில் ஒருத்தர் பேசினார், 2 பேர் பேசினார், 3 பேர், 4 பேர்னு அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. விஜயோடு தொடர்பு வச்சுருக்கிறவங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை காங்கிரஸ்லேயே அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சு, வழக்கம் போல் காங்கிரஸ் வந்து பல கோஷ்டிகள் இருக்குது உள்ள, அந்த கோஷ்டியே இப்போ 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஒன்று திமுக ஆதரவு, ஒன்று தாவேக ஆதரவு அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ தலைமை எடுக்கிற முடிவு தான். இந்த நேரத்தில் ஒரு நம்ம விஜய் பிரபாகரன் அவர் தானே, அவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னப்பா அவருடைய அரசியல் நாலேஜு, அவருடைய அரசியல் அனுபவம்லாம் அவரே 10 பேர்கிட்ட கேட்குற நிலைமையில் தான் இருக்கார். அவர் வந்து விஜய்க்கு அவங்கள நம்பாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன அனுபவத்தை பெற்று விட்டாருன்னு தெரில. அவர் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் விஜய்க்கு ஒரு அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு.
கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி. நன்றி.